அனைவருக்கும் வணக்கம். சுவேதார் மேஜர் ஆர்டினல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். தாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்ற இடமானது அருப்புக்கோட்டை ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது தொழிற்பயிற்சி நிலையம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். இங்கே மாணவர்களுக்கு புது வகையான பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. நியூ டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ், அதாவது சிஎன்சி, கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற புது வகையான பயிற்சிகள் என்பது இங்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த பயிற்சிக்கு தகுதி என்பது 10th படித்திருக்க வேண்டும். முற்றிலும் இலவச பயிற்சி, யூனிஃபார்ம்ஸ், ஸ்டைஃபண்டும் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. பயிற்சிக்கு பின்பு வேலைவாய்ப்பு என்ற உறுதியும் உள்ளது என்பது தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக அரசு முன்னாள் முப்படை வீரர்கள் நலன் மற்றும் அவர்களது வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்களில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் என்பதை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அந்த பயிற்சிகளும் செய்து வேலைவாய்ப்பை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் விருதுநகர் மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலக முயற்சியில் அருப்புக்கோட்டை எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒத்துழைப்பின் காரணமாக இந்த பயிற்சி நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் கடந்த 2 மாதங்களாக பயிற்சி பெற்று நேற்றைய தினம் அவர்கள் தேர்வு என்பதை எழுதியுள்ளார்கள். இந்த பயிற்சி நிலையம் பற்றிய முழு விவரம் என்பதை இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். முன்னாள் படை வீரர்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் திறன் மேம்பாடு பயிற்சி. இந்த பயிற்சி என்பது அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொழிற்பயிற்சி நிலையத்தில் 20 முன்னாள் முப்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த ட்ரைனிங் ஆனது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதானது தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டைரக்டரேட், தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர் நல இயக்ககத்தின் தக்க நடவடிக்கை காரணமாக சம்பந்தப்பட்ட, அதாவது மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகம் வாயிலாக இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர் நல அலுவலகம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினர் முன்னேற்ற நல சங்கத்தின் கூட்டு முயற்சியின் காரணமாக 20 முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களது விருப்பத்தை தெரிவித்து இந்த விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொழிற் பயிற்சி நிலையத்தில் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற பயிற்சி 2 மாத காலமாக பயிற்சி பெற்றார்கள். இதனுடைய எக்ஸாமினேஷன் தேர்வு என்பது 5 மேக்கு நடைபெற்றது. அதன் பின்பு அவர்களுக்கான ஒரு பார்ட்டியும் அதில் நடைபெற்றது. இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸிங் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், அதாவது லேட்டஸ்ட் புதிய அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருடைய பயன்படுத்தியதன் காரணமாக அவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட். அவங்க இந்த ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டார்டிங் தேர் ஓன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அது பண்ணலாம். இது தவிர அவங்களுடைய ஜாப் ரோல் என்னென்னு கேட்டாச்சுன்னா ஐஓடி சொல்யூஷன் அசிஸ்டன்ட் டெவலப்பர், சர்வீஸ் சப்போர்ட் அசிஸ்டன்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், ஓன் பிஸ்னஸ், இதில் அவங்க ஈடுபட்டு இந்த பயிற்சி பெற்றதுனால அவங்க இந்தந்த வேலைகளில் அவங்க சேரலாம் கம்பெனிகள்ங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாப் ரோல் பற்றி. இதனுடைய இம்பார்ட்டன்ட்லி இந்த ட்ரைனிங் படித்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன அந்த சிஸ்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னா டெம்பரவரி கண்ட்ரோல், லைட் கண்ட்ரோல் பை சென்சர்ஸ், ஸ்ட்ரீட் லைட், ஹைவே லைட்ஸ் அந்த ஆன் அண்ட் ஆஃப், சோலார் பவர்ட் லைட்ஸ், சவுண்ட் சென்சர்ஸ், இன்சிடென்ட் அலாரம், ஃபயர் சென்சர்ஸ், வாட்டர் பம்ப் ஆன் அண்ட் ஆஃப், டோர் லாக்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி பல சிஸ்டங்களை அவங்க இந்த பயிற்சி பெற்றதுக்கு உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரைனிங் சமயத்தில் டோர் லாக்கிங் சிஸ்டம், அதாவது இதில் பயிற்சி பெற்ற ஒரு முன்னாள் முப்படை வீரர் நாயக் ரெங்கராஜ் இஎம்ஏ, அவர் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவ சங்கத்தின் உறுப்பினர். அவர் இதில் அந்த டோர் லாக்கிங் சிஸ்டம்ங்கிறத டெவலப் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன் இந்த ட்ரைனிங் டைமில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதன் பின்பு இது பற்றி அதனுடைய இன்ஸ்ட்ரக்டர் ஸ்ரீ சுரேஷ் அவர்கள் அழைத்து அந்த பயிற்சி பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களுக்கு இது பற்றி விவரமாக எடுத்துரைத்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த மாணவர்கள், அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள், இந்த பயிற்சி பெற்றவர்கள் எல்லாருமே தெரிந்தார்களா இல்லையா, இது முழு விவரம் பற்றி அதில் ஒரு பயிற்சியாளர் அவள்தான் முத்துராமலிங்கம் சிகரல் சென்று அந்த அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கு இது பற்றி விரிவாக எடுத்துரைத்துள்ளார்.
இவர்கள் அந்த சுரேஷ் மற்றும் இந்த அவள்தார் முத்துராமலிங்கம் அவர்கள் என்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் செய்கின்றார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இது வந்து ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் சார். சரிங்களா? ஐஓடி ப்ராஜெக்ட்னா என்ன? இன்டர்நெட்டை வச்சு ஐஓடி கண்ட்ரோலரை வச்சு நம்ம ஏதாவது ஒரு மிஷினை இயக்கணும். சரிங்களா? இதுதான் ஐஓடி ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து இது வந்து டேட்டா கேபிள், இது வந்து கண்ட்ரோலர், இது வந்து கண்ட்ரோலர் போர்டு, இதுதான் கண்ட்ரோலர், இது கண்ட்ரோலர் போர்டு. இங்கே பாருங்க 40 பின் இங்கே பட்டையாக இருக்குதா? 40 பின் எப்படி இருக்குது? இது இந்த ஐசி எப்படி இருக்குது? பட்டையாக இருக்கா? இது கண்ட்ரோலர். இது வந்து லென்த்தாக இருக்குதா? மாடல் தான். இதுவும் ஆடினோ கம்பெனி, இதுவும் ஆடினோ கம்பெனி தான். இது வந்து லென்த்தாக இருக்குது. ஒரு பக்கம் 20 பின் இருக்குது, 2 பக்கம் 40 பின். இதில் வந்து 4 பக்கம் 10 பின், 40 பின். இது ஓகே ஓகே சரிங்களா? ஆனால் ரெண்டுமே ஆடினோ தான். பட் இது வந்து மாடல் வேறு, இது மாடல் வேறு. இல்லை சார், அதே மாதிரி இது கண்ட்ரோலர் சார். அதுக்கப்புறம் இது கண்ட்ரோலர். ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் லாக் சிஸ்டத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டெமோ இங்கே பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான உபகரணங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ப்ளஸ் ஆர்டினோ கண்ட்ரோலர், கீபேட், இன்புட் டிவைஸ்க்காக ஒரு சர்வோ மோட்டர், ஒரு லாக்கிங் சிஸ்டம். இதுதான் தேவையான உபகரணங்கள். இதில் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமது கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஐஓடி ஆர்டினோ பேஸ்டு சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதோட நம்ம இந்த பவர் கேபிள்னு சொல்லலாம், இந்த டாட்டா கேபிள்னு சொல்லலாம், அதை நம்ம ஆர்டினோ கண்ட்ரோலரோட லிங்க் பண்ணுறோம். இந்த ஆர்டினோ கண்ட்ரோலர்லேருந்து இன்புட் டிவைஸான கீபேடுக்கு கனெக்ட் பண்ணுறோம். அதோட சர்வோ மோட்டார் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்வோ மோட்டர் கூட இந்த நம்ம லாக்கிங் சிஸ்டத்தை அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் திரும்ப நம்ம சிஸ்டத்துக்கு வருவோம். சிஸ்டத்தில் வந்து நம்ம அந்த டவுன்லோட் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேரை வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணிடுறோம். அப்லோடு பண்ணதுக்கப்புறம் நம்ம சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரோலும் இந்த ஆர்டினோ கண்ட்ரோலருக்குள்ளே வந்துடும். ஆர்டினோ கண்ட்ரோலில் இருந்து நம்ம கீபேடு இன்புட்டு கீபேட் டிவைஸு, இதில் இருந்து நம்ம ஓப்பனிங்க்கு ஒரு கோடும் லாக்கிங்க்கு ஒரு கோடும் நம்ம செட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் என்ன செட் பண்ணி வச்சுருக்கோம்னா, இப்போ ஆஷ் ட்ரிபிள் எயிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். இப்போ லாக்கிங்க்கு ஆஷை நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆஷை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இதுதான் டோர் ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் க்ளோசிங் சிஸ்டம் அண்டர் ஐஓடி ஆர்டினோ பேசிஸ். தேங்க்யூ. நம்ம அவள்தார் முத்துராமலிங்கம் அவர்கள் அதனுடைய டோர் லாக்கிங் சிஸ்டம் பற்றி என்ன என்பதை விரிவாக அதை பற்றி எடுத்துரைத்தார்கள். இப்போ தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வாயிலாக இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் என்னென்ன அந்த செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன கோர்ஸ்கள்லாம் இருக்குது, அதை பற்றி அவங்க இந்த இதில் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஆட் அதானது ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா, இதை பொறுத்தவரையில் அவங்க ஏசி மெக்கானிக், அதுக்கப்புறம் மோட்டார் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன்ஸ், லிஃப்ட் மெக்கானிக், இந்த கோர்சஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இது 2 ஆண்டுகள் கோர்ஸு. இதுக்கு அவங்க 10th படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வெல்டர் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு ஓராண்டு பயிற்சி வழங்கப்படுது. இந்த பயிற்சி இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா, இப்போ இண்டஸ்ட்ரி 4.0 அதிநவீன புதிய தொழில்நுட்ப பிரிவுகள் என்றது ஒன்று அந்த ட்ரைனிங், அந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது அட்வான்ஸ்டு சிஎன்சி கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல், அதை சொல்லக்கூடியது மெஷினிங் டெக்னீசியன்ஸ், அப்புறம் ரோபோட்டிக்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன். இதுதான் அட்வான்ஸ்டு ட்ரைனிங். இது பற்றி பயிற்சி. இதுக்கு அந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு சிஎன்சி அந்த கம்ப்யூட்டர்ஸ் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் பற்றி 2 ஆண்டுகள் கோர்ஸு. மற்றது ஒவ்வொரு ஆண்டுக்கும். இது 10th படிச்சிருந்தால் போதும். ஆனால் இந்த ட்ரைனிங் டைமில் அவங்களுக்கு உதவித்தொகைங்கிறது கொடுக்குறாங்க. மாதம் 750 ரூபா, 750. அப்புறம் போக்குவரத்துக்கு பேருந்து சலுகை, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை,
விலையில்லா வரைபட கருவிகள், பாடப்புத்தகங்கள், அப்புறம் வந்து காலணிகள்னா ஷூவும் அவங்க இதுக்கு கொடுக்குறாங்க. இதனுடைய வயது வரம்பு என்னன்னு கேட்டாச்சுன்னா 14 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து எந்த வயது வரம்புங்கிறது கிடையாது. அத்துடன் வந்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கு 5 ஆண்டு வயது வரம்பு தளர்வு என்பது இருக்குங்கிறது இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக இப்போ இந்த 20 முன்னாள் முப்படை வீரர்கள் பயிற்சி பெற்றார்கள். IOT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அவர்கள் வந்து 60 வயது வரைக்கும் இருந்தாங்க, 60 வயதுக்குள் இருந்தார்கள். இதில் வந்து மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் அரசு பள்ளிகளில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் அவங்க தமிழ் மீடியமில் படிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை என்பது 1000 ரூபாய் என்பது அவங்களுக்கு வழங்கப்படுகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அது அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில். இந்த ஆடு வந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நியூஸ் பேப்பரில் வந்து அது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ITI அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் என்னென்ன பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, அதாவது கிராமப்புற மாணவர்கள் இந்த பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பில் இடம் பெறலாம் என்பதையும் அதோடு சேர்த்து எந்த விதமான செலவு இன்றி, அது அரசு செலவுலேயும் அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. பயிற்சிக்கு பின்பு அவங்க வந்து ஒரு சரியான வேலைவாய்ப்பு பெற்று நல்லபடியாக வாழலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதற்காகத்தான் இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. ஏன் இந்த வீடியோன்னு கேட்டாச்சுன்னா, முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பது தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர் நல இயக்கத்தின் தக்க நடவடிக்கை காரணமாக மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகம் வாயிலாக இது வந்து ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கங்களுடைய முயற்சி செய்தால் அங்குள்ள முன்னாள் முப்படை வீரர்கள் இந்த பயிற்சி பெறுவதற்கு முன் வந்தால் அவர்களும் இந்த பயிற்சி பெற்று அதற்குண்டான பயன் பெறலாம் என்ற நோக்கத்திலேயே இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த்.